குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ALP ஜோதிடம். ALPல படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. மிதுன ராசி நேயர்களே, மிருகசீர்ஷம் 3, 4ஆம் பாதம், திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3 ஆகிய நட்சத்திரங்கள் அடங்கிய ராசியான மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களோட ராசியாதிபதி புதன் பகவான். புதனின் ராசியில் பிறந்த உங்களுக்கு இயற்கையிலே சாமர்த்தியமாக செயல்படக்கூடிய ஆற்றல் இருக்கும். யூகிக்கக்கூடிய அளவிற்கு அறிவாற்றல் கொண்ட நபராக இருப்பீர்கள். யூகித்து செயல்படக்கூடிய அளவிற்கு அறிவாற்றல் கொண்ட நபராக இருப்பீர்கள். புதனின் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் என பார்க்கின்ற பொழுது, குறிப்பாக உங்கள் ராசிக்கு அதிபதியான புதனுக்கு நட்பு கிரகமான சனி பகவான் ஆண்டு தொடக்கத்தில் முதல் 3 மாத காலங்கள் பாகியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வது சற்று சாதகமான அமைப்பு ஆகும். இதன் காரணமாக முதல் 3 மாதங்கள் உங்களுடைய பொருளாதார நிலையானது சற்று சாதகமாக இருக்கும். பண வரவுகள் சாதகமாக இருக்கக்கூடிய அமைப்புகள், தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், ஒரு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு யோகங்கள், உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு படிப்படியான வளர்ச்சிகள், ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும். நெருக்கடி இருந்தாலும் சமாளிக்க முடியும். மார்ச் 29, 2025க்கு பிறகு பார்த்தீங்கன்றால் சனி பகவான் பெயர்ச்சியாகி 10ஆம் வீட்டுக்கு போக உள்ளார். சனி 10இல் சஞ்சரிக்கின்ற பொழுது தொழில் வியாபாரத்தில் போட்டிகள் சற்று அதிகப்படியாக இருக்கும். உங்கள் உழைப்புக்கான பலனை அடைய இடையூறுகள் ஏற்படும். நீங்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டும். வேலையாட்களை அனுசரித்து செல்ல வேண்டும். ஒரு சில நேரங்களில் ஒரு சில காரியத்திற்கு வேலையாட்களை கூட நம்பாமல் சில விஷயங்களில் நீங்கள் நேரடியாக இருந்து செயல்பட்டால்தான் இருக்கக்கூடிய வீண் பிரச்சனைகளை சமாளிக்க முடியும். குறிப்பாக ஒவ்வொரு காரியத்திலும் நீங்கள் நேரடியாக இருந்து செயல்படுவதன் மூலமாக வீண் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். தொழில் வளர்ச்சிக்காக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கடன் உதவிகள் தக்க நேரத்தில் கிடைக்காது. அதனால் அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களை தற்காலிகமாக தள்ளி வைப்பது நல்லது. அடுத்து குறிப்பாக தொழில் தொடர்பான கணக்கு வழக்குகளை சரியான முறையில் இந்த ஆண்டில் பராமரித்துக் கொள்வது நல்லது. குறிப்பாக சனி 10இல் சஞ்சரிக்கின்ற போது ஒரு சிலருக்கு தொழில் வியாபாரத்தில் தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டில் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய நேரமாகும். முக்கிய விஷயங்களை சக ஊழியர்களிடம், சக நண்பர்களிடம் பேசாமல் இருப்பது நல்லது. நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் உடன் இருப்பவர்கள் உங்கள் மீது வீண் பழிச்சொற்களை சொல்வார்கள். அதனால் ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்கள் கண்ணும் கருத்துமாக இருப்பது மிக மிக நல்லது. பொதுவாக நீங்கள் வேலையில் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் உடன் வேலை செய்பவர்கள் உங்கள் மீது வீண் பழிச்சொற்களை சொல்லக்கூடிய நேரம் என்பதால் ஒவ்வொரு விஷயத்திலும் சற்று கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். மேல் அதிகாரியிடம் பேசுகின்ற பொழுது சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். மேல் அதிகாரியிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது மிக மிக நல்லது. அடுத்து குறிப்பாக அதிக வேலைபளு காரணமாக உடல் அசதி ஏற்படக்கூடிய அமைப்புகள், ஓய்வு நேரம் குறையக்கூடிய அமைப்புகள், இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் எல்லாம் ஏற்படலாம். பொதுவாக வண்டி வாகனங்கள் மூலமாக வீண் செலவுகள் ஏற்படும். கூட்டாளியிடம் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். ஒரு சில விஷயங்களில் கூட்டாளிகளை சற்று அனுசரித்து சென்றால் ஒரு சில ஆதாயத்தை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. அடுத்து குறிப்பாக குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அசையும் அசையா சொத்து வகையில் சுப செலவுகள் உண்டாகும். குடும்பத்தில் எதிர்பாராத வகையில் ஏற்படக்கூடிய செலவுகள் காரணமாக கையிருப்பு குறையும். இந்த 2025ஆம் ஆண்டில் உங்களுக்கு தனக்காரகன் ஆண்டுகோள் என வர்ணிக்கப்படக்கூடிய குரு பகவானின் சஞ்சாரத்தை மிதுன ராசிக்கு பார்க்கின்ற பொழுது, மிதுனத்துக்கு குரு பகவான் விரயஸ்தானமான 12ஆம் வீட்டில் ஆண்டு தொடக்கத்தில் முதல் 4.5 மாத காலங்கள் சஞ்சரிக்கிறார். அதாவது குறிப்பாக 14/5/2025 முடிய சஞ்சரிக்கிறார். அந்த 14/5/2025க்கு பிறகு குரு பகவான் ஜென்ம ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். 12 ஜென்மம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா குருவுக்கு அவ்வளவு பெரிய விசேஷமான ஸ்தானம் என்று கூற முடியாது. 12ஆம் இடம் வீட்டில் இருக்கும் பொழுது தேவையில்லாத செலவுகள், தேவையில்லாத விரயத்தை ஏற்படுத்தும். ஜென்மத்துக்கு வந்தால் விரயங்கள் சற்று குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு.
குரு ஜென்மத்தில் சஞ்சரிக்கின்ற பொழுது பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் குருவின் பார்வை 5, 7, 9 ஆகிய ஸ்தானங்களை பார்க்கும் என்பதால் பிள்ளைகளுடைய ஆதரவு சற்று சாதகமாக இருக்கக்கூடிய அமைப்புகள், பூர்வீக சொத்து வகையில் ஒரு சில ஆதாயங்கள், கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் மறைந்து ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய அமைப்புகள், பூர்வீக வழியில் ஒரு சில ஆதாயங்கள், உறவினர்கள் மூலமாக ஒரு சில ஆதரவுகள், ஒரு பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள், கடந்த காலங்களில் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கான ஒரு ஊதியம் தற்போது கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள், நீங்கள் செய்து வைத்த முதலீடுகள் தற்போது உங்களுக்கு உதவக்கூடிய ஒரு நிலையெல்லாம் உண்டாகக்கூடிய யோகமானது இந்த மே 14க்கு பிறகு உண்டு. குரு பார்வை 7ஆம் வீட்டுக்கு இருக்கும் என்பதனால் மே 14க்கு பிறகு திருமண வயது அடைந்த ஆண் பெண்களுக்கு திருமண முயற்சிகளை மேற்கொண்டால் ஒரு நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் கூட உங்களுக்கு உண்டு. அடுத்து குறிப்பாக உங்களுக்கு இந்த ஆண்டில் சர்ப்பகிரகமான ராகு கேதுவின் சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுது ஆண்டு தொடக்கத்தில் முதல் 4.5 மாத காலங்கள் 18/5/2025 முடிய உங்களுக்கு பார்த்தீங்கன்றால் ராகு பகவான் 10லும் கேது பகவான் 4லும் சஞ்சரி. இது அவ்வளோ ஒன்று விசேஷம்னு சொல்ல முடியாது. இதன் காரணமாக அலைச்சல், டென்ஷன், தேவையில்லாத வீண் செலவுகள் ஏற்படலாம். மே 18க்கு பிறகு பார்த்தீங்கன்றால் அந்த ராகு கேது பயிற்சி ஆகின்ற பொழுது கேது பகவான் 3ஆம் வீட்டுக்கும் ராகு பகவான் 9ஆம் வீட்டுக்கும் மாறுதல் ஆவார். 3-9 ராகு கேது சஞ்சாரம் செய்ய இருக்கக்கூடிய அமைப்பு என்பது ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான அமைப்பு. சனி குரு சஞ்சாரம் சாதகம் இல்லாமல் இருந்தாலும் மேற்கு பிறகு ராகு கேதுவின் சஞ்சாரத்தால் எந்தவித நெருக்கடியையும் தைரியத்தோடு எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு ஏற்படும். எதையும் எதிர்கொண்டு அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக இந்த 2025ஆம் ஆண்டில் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும். அதிக முதலீடுகள் கொண்ட செயல்கள் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலை இருந்தால் அதனை உங்கள் பேரில் மேற்கொள்ளாமல் மனைவி பிள்ளைகள் பேரில் மேற்கொள்வது, மற்றவர்கள் பேரில் மேற்கொள்வது, முடிந்தவரை முதலீடுகளை தவிர்ப்பது, தள்ளி வைப்பது மிக மிக நல்லது. 2025ஆம் ஆண்டில் ஒரு சனி சஞ்சாரம் மட்டுமில்லாமல் ஒரு சில மாதங்கள் ஒரு சிறப்பான மாதங்களாக இருக்கும். அது என்ன மாதம் என பார்க்கின்ற பொழுது பங்குனி, சித்திரை, ஆவணி, கார்த்திகை ஆகிய 4 மாதங்களை குறித்து வைத்துக் கொள்ளவும். இந்த 4 மாதங்களில் நீங்கள் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள், உத்தியோக ரீதியாக வேறு ஏதாவது ஒரு புதிய முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும் என்று இருந்தால் அதனை நான் கூறக்கூடிய மாதங்களில் நீங்கள் மேற்கொண்டால் அதில் ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. குறிப்பாக நிதானத்தை கடைபிடிப்பது, முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது, அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களை தற்காலிகமாக தள்ளி வைப்பது போன்ற விஷயங்களில் இந்த 2025ஆம் ஆண்டில் சற்று கவனத்தோடு இருந்தால் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். வரும் ஆண்டில் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது, குரு பகவானுக்கு மஞ்சள் நிற வஸ்திரத்தை வியாழக்கிழமையில் ஆலயங்களுக்கு சென்று செலுத்தி வழிபாடு மேற்கொள்வது, கொண்டக்கடலை மாலை அணிவிப்பது, ஏழைகளுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது மிக மிக நல்லது. சனியின் சஞ்சாரமும் ஏப்ரல் முதல் சரியில்லாமல் இருப்பதால் 10ல் சஞ்சரிக்க இருப்பதால் உடல் ஊனமுற்றவர்களுக்கு உதவி செய்வது, ஆஞ்சநேய வழிபாடு செய்வது, விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது, கால பைரவரை வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். நேயர்களே, இதுவரை மிதுன ராசிக்கான 2025ஆம் ஆண்டுக்கான புத்தாண்டு பலன்களை கூறினேன். நன்றி, வணக்கம். உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர், தயாரிப்பாளர், இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் VC குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர். வாங்கி படியுங்கள். நக்கீரன்.